நடப்பு ஆண்டுக்கான எஸ்ஆர்எம் தமிழ் பேராய விருது பெறுவோரின் பெயர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. தமிழ் மொழி, இலக்கியம், கலை, பண்பாடு மற்றும் பண்பாட்டு வளர்ச்சி குறித்து உலக அளவில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்துடன் 2012ஆம் ஆண்டு எஸ்ஆர்எம் கல்வி குழுமம் சார்பில் தமிழ் பேராயம் என்கிற அமைப்பு நிறுவப்பட்டது. இந்த அமைப்பின் இன்றியமையா பணித்திட்டங்களில் ஒன்றாக எஸ்ஆர்எம் தமிழ் பேராயம் விருதுகள் முதன்மை பங்கு வகிக்கிறது. 2012 முதல் ஒவ்வொரு ஆண்டும் 12 தலைப்புகளில் சிறந்த தமிழ் நூல்கள், தமிழ் அறிஞர்கள், சிறிய அளவில் செயல்படும் இதழ்கள் மற்றும் தமிழ் பண்பாட்டை பரப்பும் சங்கங்கள் ஆகியவற்றுக்கு விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் நடப்பு ஆண்டுக்கான தமிழ் பேராயம் விருது வழங்கும் விழா இந்த மாதம் 24ஆம் நாள் செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற உள்ளது. இந்த நிகழ்ச்சியில் ஜார்க்கண்ட் மாநில உயர்நீதிமன்றத்தின் மேனாள் தலைமை நீதிபதி கற்பக விநாயகம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்கிறார். இந்த நிலையில் தமிழ் பேராயம் 2025 விருதுகள் அறிவிப்பு இன்று சென்னை வடபழனி எஸ்ஆர்எம் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் தமிழ் பேராய தலைவர் கரு நாகராஜன், எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக பதிவாளர் பொன்னுசாமி, எஸ்ஆர்எம் தமிழ் பேராய செயலாளர் பேராசிரியர் ஜெய்கணேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் பேசிய தமிழ் பேராய தலைவர் கரு நாகராஜன், தமிழ் பேராயம் என்பது எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக வேந்தர் டாக்டர் பாரிவேந்தரின் ஆழமான தமிழ் பற்றின் அடையாளமாக தொடங்கப்பட்டதாக தெரிவித்தார். நம்முடைய மாண்புமை பல்கலைக்கழகத்தினுடைய நிறுவன வேந்தர் ஐயா அவர்களுடைய ஆழமான தமிழ் பற்றினுடைய அடையாளமாகத்தான் தமிழ் பேராயம் என்ற அமைப்பு தொடங்கப்பட்டது. கடந்த 12 ஆண்டுகளாக இந்த தமிழ் பேராயம் பல்வேறு பணிகளை தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அத்தகைய பணிகளிலே மிகவும் சிறப்பாக குறிப்பிடத்தக்க பணி என்று நாங்கள் கருதுவது ஆண்டுதோறும் இதுபோன்று விருதுகளை வழங்குவது. 12 தலைப்புகளில் சுமார் 20 லட்சம் பெருமானம் உள்ள விருதுகளை நாங்கள் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறோம். இதுவரை ஏறத்தாழ இந்த விருதுக்காக மட்டுமே சுமார் 3 கோடி ரூபாய் வரைக்கும் செலவிடப்பட்டிருக்கிறது. 100க்கும் மேற்பட்ட அறிஞர் பெருமக்கள் இந்த விருதுகளை பெற்றிருக்கிறார்கள். இதில் சிறப்பாக குறிப்பிட வேண்டுமென்றால் நம்முடைய தமிழகத்தை சேர்ந்த அறிஞர்கள் மட்டுமல்லாமல் உலகின் பல நாடுகளைச் சேர்ந்த அறிஞர்களும் கூட தமிழ் பேராயத்தினுடைய விருதுகளை பெற்றிருக்கின்றார்கள். அத்தகைய அளவிற்கு உலகளாவிய ஒரு சிறப்பை அங்கீகாரத்தை பெறக்கூடிய நிறுவனமாக நம்முடைய தமிழ் பேராயம் விளங்கி கொண்டிருக்கிறது. நாம் வழங்கக்கூடிய விருது என்பது மிக சரியானதான் என்பதை உறுதிப்படுத்துகின்ற விதத்தில் தமிழ் பேராயத்தினுடைய விருதுகளை பெற்ற பல அறிஞர் பெருமக்கள் சாகித்ய அகாடமியினுடைய விருதுகளையும், செம்மொழி தமிழாய்வு மைய நிறுவனத்தினுடைய விருதுகளையும், குடியரசுத் தலைவர் விருதுகளையும் பெற்றிருக்கின்றார்கள். இவையெல்லாம் தமிழ் பேராய விருது எவ்வளவு நடுநிலைமையோடு சிறப்பாக வழங்கப்படுகின்றது என்பதை உறுதிப்படுத்துகின்றது. இதையடுத்து பேசிய எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக பதிவாளர் பொன்னுசாமி, டாக்டர் பாரிவேந்தரின் வழிகாட்டுதலின் கீழ் ஒவ்வொரு ஆண்டும் இந்த விருதுகளை வழங்குவதில் பெருமை அடைவதாகவும், இது எஸ்ஆர்எம் கல்வி குழுமத்தின் தமிழ் தொண்டை வெளிப்படுத்துவதாகவும் பெருமிதம் தெரிவித்து இந்த ஆண்டுக்கான தமிழ் பேராய விருது பெறுவோரின் பெயர்களை அறிவித்தார். புதுமை பித்தன் படைப்பிலக்கிய விருது பெரியம்மை என்ற நூலுக்கு ஆசிரியர் பெயர் சுரேஷ் குமார இந்திரஜித் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. இரண்டாவதாக பாரதியார் கவிதை விருது கண்ணாடியில் தெரியும் பறவை என்ற நூலுக்கு இளம்பிறை என்ற ஆசிரியருக்கு வழங்கப்படுகிறது. மூன்றாவதாக அழ வள்ளியப்பா குழந்தை இலக்கிய விருது. இந்த விருது கண்ணாடி கிரகத்தின் கவலை என்ற நூலுக்கு மருதன் என்ற நூலாசிரியருக்கு வழங்கப்படுகிறது. நான்காவதாக ஜியு போப் மொழிபெயர்ப்பு விருது அற்புத திருவந்தாதி என்ற நூலுக்கு, ஆங்கில நூலுக்கு கே பத்மஜா நாராயணன் என்ற ஆசிரியருக்கு வழங்கப்படுகிறது. ஐந்தாவதாக ஆபேஜே அப்துல் கலாம் அறிவியல் தமிழ் மற்றும் தொழில்நுட்ப விருது. இது நிலவு என்னும் கனவு என்ற நூலுக்கு வழங்கப்படுகிறது. ஆசிரியர் பெயர் பே சசிகுமார். அடுத்ததாக
பர்திமார் கலைஞர் தமிழ் ஆய்வறிஞர் விருது எகிப்தில் தமிழர் நாகரிகம் என்ற நூலுக்கு வழங்கப்படுகிறது. ஆசிரியர் பெயர் அமுதன். அடுத்ததாக முத்தமிழ் அறிஞர் கலைஞர் சமூக நீதி விருது. இந்த விருது பெண் என்னும் போர்வால் என்ற நூலுக்கு ஆசிரியர் பெயர் பிருந்தா சீனிவாசன் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அடுத்ததாக சுதேசமித்திரன் தமிழ் இதழ் விருது மகாகவி என்ற தமிழ் இதழுக்கு வழங்கப்படுகிறது. 10வதாக தொல்காப்பியர் தமிழ்ச்சங்க விருது. இது திருவள்ளுவர் இலக்கிய மன்றம் என்ற அமைப்புக்கு வழங்கப்படுகிறது. 11வதாக அருணாசல கவிராயர் விருது தமிழர் கலைக்குழு, ஆதி தமிழர் கலைக்குழு என்ற கலைக்குழுவுக்கு வழங்கப்படுகிறது. 12வதாக பாரிவேந்தர் பைந்தமிழ் விருது. இது முனைவர் கோ தெய்வநாயகம் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. முத்துத்தாண்டவர் தமிழிசை விருது இந்த ஆண்டு வழங்கப்படவில்லை. அதுக்கு விருது பெறும் அளவிற்கு தகுதியான நூல்கள் கிடைக்கப்பெறவில்லை. மிகச்சிறந்த விருதாக நாங்கள் கருதுவது பாரிவேந்தர் பைந்தமிழ் விருது என்ற வாழ்நாள் சாதனையாளர் விருது. அந்த விருதை பெற்றிருப்பவர் பேராசிரியர் தெய்வநாயகம். தஞ்சையில் உள்ள தமிழ் பல்கலைக்கழகத்தில் ஒரு 30 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றியவர். அவர் அடிப்படையில் தமிழ் பேராசிரியராக இருந்தாலும் கட்டடக்கலைத்துறை, தொல்லியல் துறை இது போன்ற பல களங்களில் தடம் பதித்து வெற்றி பெற்றவர். 80க்கும் மேற்பட்ட நூல்கள் எழுதியவர், 300க்கும் மேற்பட்ட ஆய்வு கட்டுரை எழுதியவர், 15 நாடுகளில் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கு சென்று உரையாற்றி வெற்றி பெற்றவர். அப்படிப்பட்ட ஒரு மிகச்சிறந்த ஆளுமைக்குத்தான் இந்த பாரிவேந்தர் பைந்தமிழ் விருது கிடைத்திருக்கிறது என்ற செய்தியை நான் தெரிவிப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இதையடுத்து பேசிய எஸ்ஆர்எம் தமிழ் பேராய செயலாளர் பேராசிரியர் ஜெய்கணேஷ், 2012 முதல் ஒவ்வொரு ஆண்டும் இடைவிடாது தமிழ் பேராயம் விருதுகள் வழங்கப்பட்டு வருவதாகவும், தமிழில் தனித்துவமாக பணியாற்றும் அனைவரையும் அடையாளம் கண்டு சிறப்பு செய்வதே எஸ்ஆர்எம் தமிழ் பேராயத்தின் பெருமை எனவும் தெரிவித்தார். எஸ்ஆர்எம் தமிழ் பேராயம் என்கிற மாபெரும் அமைப்பை உருவாக்கி மிக சிறப்பாக எங்களை எல்லாம் வழிநடத்தக்கூடியவர் எங்களுடைய மாண்பமை வேந்தரையா அவர்கள். முதலில் அவருக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். கிட்டத்தட்ட 2012ஆம் ஆண்டு தொடங்கி இந்த ஆண்டு வரை தொடர்ச்சியாக தமிழ் பேராய விருதுகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன. அந்த அடிப்படையில் இன்று 2025ஆம் ஆண்டுக்கான விருதுகள் தற்போது நமது மாண்புமிகு பதிவாளர் ஐயா அவர்களால் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான படைப்பாளர்கள் தமிழில் யாரெல்லாம் தனித்துவமாக இயங்குகிறார்களோ அவர்களையெல்லாம் அடையாளம் கண்டு இந்த விருதுகள் ஒவ்வொரு ஆண்டும் மிகச்சிறப்பாக வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த அடிப்படையில் 2025ஆம் ஆண்டிற்கான இந்த விருதுகள் அறிவிக்கப்பட்டிருப்பது இன்றைக்கு மிகச்சிறந்த ஒன்றாக நான் பார்க்க வேண்டும்.